அழகு எல்லாம் அவள் இவளது ஸ்டைலா சந்தன வேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா ஓ அழகுக்கு இவள் தான் தாய் நாடா. மச்சான் என்ன மூஞ்செல்லாம் வாடி போயிருக்கு. டே மச்சான் என்னடா ஆச்சு? நான் ஒருத்தன் இங்க நின்று பேசிட்டு இருக்கேன், அவன் பாட்டுக்கு சைலண்டா இருக்கான். டே மச்சான் என்ன இவன் பூமியை பார்த்தாப்புல அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். ஒருவேளை அதுதான் ரீசனா இருக்குமோ? சே அதுக்கு எதுக்கு ஃபீல் பண்ணணும்? கம்ப்யூட்டர் மேம் இவனை புகழ்ந்து தானே பேசிச்சு, அதுக்கெல்லாம் இவன் ஃபீல் பண்ண மாட்டானே. வேற ஏதோ நடந்திருக்கு. டேய் மச்சான் மச்சான் மச்சான்ட்டு எவ்வளோ நேரம் தாண்டா உன்னை கூப்பிடுறது? அப்படியே சில மாதிரி உட்காந்துட்டு இருக்க. மச்சான் இன்னைக்கு காலேஜில் இருக்கே ரொம்ப போர் அடிக்குதுடா, பேசாம காலேஜை கட் அடிச்சுட்டு 2 பேரும் சினிமாக்கு போலாமா? சினிமாக்கா? ஐயோ ஆமா மச்சான், தலைவன் தலைவி படம் வேற ரிலீஸ் ஆயிருக்கு, போய் 2 பேரும் பார்த்துட்டு வந்துருவோம். ஃபியூச்சர்ல நான் குடும்பஸ்தன் ஆக போறேன், நீ இப்பவே குடும்பஸ்தன் தான், பார்த்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. வாடா மச்சான், டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டேன், போயிட்டு வந்துடலாமா? இல்ல மச்சான் நான் வரலடா, நீ வேணா போயிட்டு வா. என்னடா சொன்ன? நான் மட்டும் போயிட்டு வரணுமா? டேய் என்னடா இதெல்லாம் புதுசா இருக்கு. இல்ல மச்சான் நான் சினிமாக்கெல்லாம் வரல. எப்பவும் நீ தான் என்ன சினிமாக்கு வாவான்னு கூப்பிட்டுட்டே இருப்ப, இப்போ நான் கூப்பிட்டேன் நீ வரமாட்டேன்னு சொல்ற. ஏதோ நடந்திருக்கு, மூஞ்சி வேற ரொம்ப வாடி போயிருக்கு. சரி என்னடாச்சு, என்னாச்சு? மகா எதுவும் மூஞ்சில காரி துப்பிட்டாளா என்ன? அட நீ வேற ஏடா, அவ காரி துப்பியிருந்தா கூட தொடச்சு போட்டு என் பாட்டுக்கு வந்திருப்பேன்டா. அப்போ காரி துப்பலையா? சரி வேற என்னடா பண்ணா? மச்சான் அவ என்ன பண்ணா தெரியுமா? அவ என்ன பண்ணா தெரியுமா? ஏய் வாயிலே குத்திடுவான் பாத்துக்க, சொல்லி தொலைடா, சொன்னாதானடா தெரியும். மச்சான் என்ன அவ கொன்னுட்டாடா, என்ன கொன்னுட்டாடா. இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா. சே ஏன் தான் அவ இப்படி எனக்கு மேலும் மேலும் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்காளோ. அப்படி என்ன பண்ணிருப்பா? ஒருவேளை இவனை வேண்டான்னு சொல்லியிருப்பாளோ? ஆமா டெய்லி மகா இவனை வேண்டாம் தானே சொல்லிட்டு இருக்கா. இவன் ஏதோ புதுசா சொல்ற மாதிரி ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கான். ஏய் என்னடா நடந்துச்சு, ஒழுங்கா சொல்லி தொலைடா. மச்சான் நான் அவளுக்கு ஆசாசையா கட்டின தாலிய. என்னடா சொன்ன? ஆசாசையா கட்டினியா? இல்லடா, அது ஏதோ எதிர்பாராத விதமா தான் கட்டினேன். ஆனா அவ மேல நான் அவ்வளவு லவ் வச்சிருந்தேன்டா. ஆனா அவ என்ன பண்ணா தெரியுமா? அவ என்ன பண்ணா தெரியுமா? சரிடா மச்சான் நான் போயிட்டு அப்புறமா வரேன், நீ பொறுமையா யோசிச்சு சொல்லு சரியா? நான் கிளம்புறேன். என்னடா மச்சான் உன் பாட்டுக்கு விட்டுட்டு போறேன்னு சொல்ற, நான் சொல்றத கூட கேட்க மாட்டியா? சொல்லி தொலைடா. வேற முழுங்கி முழுங்கி பேசிட்டு இருந்தா நான் என்னடா பண்ணுவேன்? என்னதாண்டா நடந்தது? அவ அப்படி என்னதாண்டா சொன்னா? மச்சான் அவ எதுவும் சொல்லலடா. என்னது அவ எதுவும் சொல்லலையா? அப்போ உனக்கு என்னதாண்டா பிரச்சனை? என்ன பார்த்தா இவன் எனக்கு இருக்க நினைச்சிட்டு இருக்கானா? ஐயோ நான் தான் இவன் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன் போல. ஏய் ஒழுங்கா சொல்லு, இந்த மாதிரி லூஸ் மாதிரி பேசிட்டு இருந்த அப்புறமா நானே உங்க 2 பேரையும் பிரிச்சிருவேன். நீ என்னடா எங்களை பிரிக்கிறது? நாங்களே எங்க பிரிஞ்சு போய் தான்டா கிடக்கும். கடவுளே எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு. டேய் ஒண்ணு சொல்லு, இல்லனா என்ன போக விடு. சும்மா லூஸ் மாதிரி பெனாத்திட்டு இருந்த அவ்வளவுதான் பாத்துக்க. மச்சான் அது அது ஐயோ ஆரம்பிச்சிட்டான் இவன். இன்னைக்கு நம்மள வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணி தான் பேசிட்டு இருக்கான் போல. கடவுளே என்ன பண்றது? சொல்லி தொலைடா. மச்சான் நான் கெட்டின தாலிய தாலிய ஐயோ ரொம்ப சோதிக்கிறானே. தாலிய என்னடா பண்ணா? மச்சான் நான் அவளுக்கு ஆசாசையா கெட்ட தாலிய கலட்டி என் கையில தந்துட்டாடா. என்னது தாலிய கலட்டி கையில தந்துட்டாளா? என்னடா சொல்ற? ஐயோ ஆமாடா, நான் கெட்டின தாலிய கலட்டி என் கையில தந்துட்டாடா. மச்சான் நீ எதுவும் பொய் எதுவும் சொல்றியா என்ன? மகா அப்படிலாம் பண்ண மாட்டாளடா. ஆமா நான் போய் சொல்லுவேன் போல, அவ அப்படி பண்ண மாட்டா. அவளுக்கு நீ சர்டிபிகேட் கொடுக்காதடா மச்சான். என் உயிரே என்கிட்ட இல்லடா, தாலிய கலட்டி என் கையில தந்துட்டாடா. என்னால நம்பவே முடியல மச்சான். இந்த பாடுறா மச்சான், இதுதான்டா நான் அவ கழுத்துல கட்டின தாலி, அதை கலட்டி என் கையில தந்துட்டாளே. ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன்? என்னடா சொல்ற? மகா அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாடா. அதான் பண்ணிட்டாளேடா, அப்புறமா என்னடா பண்ணிருக்க மாட்டாங்கிற. மச்சான் எனக்கு உயிரோட இருக்கிறதுக்கே பிடிக்கலடா, இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டா பாடுறா. என்னடா மச்சான் நீ இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? இருடா நான் போயிட்டு மகாட்ட என்ன ஏதுன்னு பேசிட்டு வரேன்.
ஐயோ வேண்டாம்டா மச்சான் வேண்டாம். அவகிட்ட நீ திரும்ப பேச போனன்னு வச்சுக்க லூசு மாதிரியே பேசுவாடா. என்ன ஏற்கனவே லூசாக்கி இப்படி சுத்த விட்டுட்டாளே. இருடா நீ ஃபீல் பண்ணாத, நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். ஒருவேளை உன்கிட்ட எதுவும் பொய் எதுவும் சொல்லியிருக்கலாம்ல. இல்ல மச்சான் இல்ல, என் மகா ஒரு நாள் பொய் சொல்ல மாட்டாடா. என் மகா பொய் சொல்லவே மாட்டாடா. கடவுளே இவனுக்கு என்னதான் ஆச்சு? இப்போ மகாவை இவன் திட்டுறானா இல்ல மகாக்கு சப்போர்ட் பண்றானா? ரெண்டங்கமா பேசிட்டு இருக்கானே. ஆக மொத்தம் என்ன பைத்தியக்காரனாக்காம விட மாட்டான் போல. இருடா மச்சான் நான் பேசிட்டு வரேன். மச்சான் ஐயோ போயிட்டானா அதுக்குள்ள. ஏன்டி மகா இப்படிலாம் பண்ற? எதுக்குடி என்ன இப்படிலாம் கஷ்டப்படுத்துற? நான் உன் மேல உயிரே வச்சிருந்தேனேடி. ஆனா நீ என்ன கொஞ்சம் கூட மதிக்காம நான் கெட்ட தாலி இப்படி கலட்டி கையில தந்துட்டியடி. ஏன்டி என்ன புரிஞ்சுக்கவே மாட்டியாடி? நீ எப்பதான் என்ன புரிஞ்சுக்க போறியோ தெரியல. நீ இந்த மாதிரி பண்ணுவேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கலடி. ஏதோ என் மேல கோவத்துல இருப்ப, போவே எல்லாம் சரியாயிரும்னு நினைச்சேன். ஆனா இப்படி பண்ணிட்டியடி. சிவா, நீ இங்கதான் இருக்கியாடா? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? சிவா, இங்கதான் இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? ஆ சொல்லு சீலா. என்ன என்ன இவன் நேற்று நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசினா, இன்னைக்கு என்னடானா ஏதோ பேசணுங்கிறதுக்காக பேசின மாதிரியே இருக்கு. சிவா, சும்மா தாண்டா உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இன்னைக்கு இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? ஆ நல்லா இருக்கு ஷீலா. ச்சே, என்ன இவன் என் ட்ரெஸ்ஸை கூட பார்க்கல, கீழே குனிஞ்சிட்டே நல்லா இருக்குன்னு சொல்றான். என்ன நினைச்சிட்டு இருக்கான்? சிவா, உனக்கு பிடிச்சிருக்கா? ஷீலா எனக்கு கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. நீ தயவு செய்து போறியா? என்ன சிவா, தலை வலிக்குதா? ஐயோ ஆமா ஷீலா, நீ போ முதல்ல. போறேன். என்ன இவன் ஓவரா பண்ணிட்டு இருக்கான்? நேத்து நல்லா பேசினான், இன்னைக்கு என்னாச்சு இவனுக்கு? திடீர்னு கிறுக்கு பிடிச்சிரும் போல. ச்சே, இவன் ஒரு ஆளுன்னு இவங்கிட்ட போய் பேச வந்த பாரு. சிவா, உன்னை பார்த்துக்கிறேன்டா. இவ வேற சும்மா சும்மா வந்து வெறுப்பேத்துட்டு. நானே மகாவை வெறுப்பேத்துறதுக்காக தான் இவகிட்ட நல்லா பேசுற மாதிரி நடிச்சேன். ஆனா இவன் என்னடான்னா லூசு மாதிரி வந்து இன்னைக்கும் ட்ரெஸ் எப்படி இருக்கோ அது எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கான். ச்சே, நான் அவளை வெறுப்பேத்தலான்னு பார்த்தா கடைசியில் அவன் என்ன மொத்தமா வெறுப்பேத்தி உட்கார வச்சுட்டான். மகா உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா? சொல்லுங்க சக்தி அண்ணா. மகா, நான் இப்பதான் சிவாவை பார்த்துட்டு வரேன். அவன் சொல்றதெல்லாம் உண்மையா? நினைச்சேண்ணா நீங்க எப்பயும் அதை பத்தி தான் பேச வருவீங்கன்னு. இல்லம்மா மகா, அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். சரி அதான் என்னன்னு உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தேன். அப்ப உண்மையாவே தாலியை கலட்டி கொடுத்துட்டியாமா? ஆமாண்ணா, தாலியை கலட்டி அவன் கையிலேயே கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் அவன் கிட்ட தாலியும் வேண்டாம் அவனும் வேண்டாம் தான். இதுக்கப்புறமாச்சும் சும்மா என்கிட்ட வம்பு பண்ணாம இருக்க சொல்லுங்க. என்னாச்சு சக்தி அண்ணா, ரொம்ப ஷாக்கா பாக்குறீங்க? ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னடானா தாலியை கலட்டின்னு சொன்னப்போ ரொம்ப கோவப்பட்டாலே, இப்போ என்ன அசால்ட்டா தாலியை கலட்டி கையில கொடுத்துட்டேன்னு சொல்றாளேன்னு யோசிக்கிறீங்களாண்ணா? அது மகா இல்லம்மா, அப்படிலாம் எதுவும் இல்ல. உண்மைதாண்ணா, அப்ப யோசிச்சேன்னா தாலியை கலட்டுறதுக்கு மனசு வரலதான். ஆனா இதை இப்படியே கழுத்துல வச்சுட்டே இருந்தா கண்டிப்பா செட் ஆகாது. அதனாலதான் கலட்டி அவன் கையிலே கொடுத்துட்டேன். இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்குதுண்ணா. சரிம்மா மகா. சரி நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை, நீ எது பண்ணாலும் யோசிச்சுதான் பண்ணியிருப்ப. சரிம்மா, இல்லை நீ உண்மையாவே கலட்டிட்டியா இல்லையான்னு கேட்கறதுக்காக தான் வந்தம்மா. அண்ணா, உண்மையாவே கலட்டி அவன் கையில கொடுத்துட்டேன். அது அவன் கட்டின தாலி தான். சரிம்மா. ஓகே சக்தி அண்ணா. சரி மகா, நான் அப்போ கிளம்புறேன். நல்ல அனுபவிடா, நல்ல அனுபவி. நல்லா பயந்துட்டு நினைக்கிறேன். அதான் சக்தி அண்ணாவை பேச சொல்லி அமுச்சு விட்டியா? உனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும் தாண்டா. எப்படி எப்படி அந்த ஷீலா தான் இந்த காலேஜ்ல அழகுல. அப்ப போய் அவ கழுத்துலயே தாலியை கட்டு. அப்ப எதுக்கு ஏன் கழுத்துல தாலியை கட்டின? என்னை எவ்வளவு வெறுப்பேத்தின இருக்குடா. நானும் உன்னை வெறுப்பேத்துறேன், பாத்துக்கலாம். நீயா இல்ல அந்த மகாவான்னு? ரொம்ப ஃபீல் பண்றியாமே. நல்லா பண்ணு, நல்லா ஃபீல் பண்ணு. ரியா, இந்த ட்ரெஸ்ல நீ அழகா இருக்கடி. ஏ கருவாப்பேலே, அப்போ இப்போ என்ன சொல்ல வர? மற்ற ட்ரெஸ்லலாம் நான் அசிங்கமா இருக்கேன், இந்த ட்ரெஸ்ல மட்டும் நான் அழகா இருக்கேன்னு சொல்ல வர, அப்படிதானே? அட கொடுமையே, நான் எப்படி அப்படிலாம் சொன்னேன்? இந்த ட்ரெஸ்ல அழகா இருக்குன்னு சொன்னேன், அது ஒரு குத்தமா? நீ சொன்னது அப்படிதானே இருந்தது. ஏதோ நான் மற்ற ட்ரெஸ்லாம் கேவலமா அசிங்கமா இருக்கிற மாதிரியும் இந்த ட்ரெஸ்ல தான் ரொம்ப அழகா இருக்கிற மாதிரியும் சீன் போட்டுட்டு இருக்கேன். ஓவரா பண்ணாத சரியா? ஏதோ இந்த ட்ரெஸ் நீ வாங்கி தந்த ட்ரெஸ்னோட தானே இவ்வளவு சீன் போடுற. என்னடி சொல்ற? நானா வாங்கி தந்தேன்?
என்னது நானா வாங்கி தந்தனாவா? டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்க? நீ தானடா இதை வாங்கி தந்த, அதுக்குள்ள மறந்துட்டியா? அப்படியா? நான் எப்போ வாங்கி கொடுத்தேன்? ஆமா ஆமா, நான் தான் வாங்கி தந்தேன். நல்லா ஞாபகம் இருக்கு. டேய் என்னடா நீ? ஐயோ ஐயோ, இந்த Dress நீலாம் ஒன்றும் வாங்கி தரல. உடனே நல்லா மண்டே ஆட்டுவியே. ஒன்னெல்லாம் வச்சுட்டு அதானே பார்த்தேன். என்னையே ஒரு நிமிஷம் ஏன்டி குழப்பி விட்டுட்டேன். நான் உனக்கு சுடிதார்லாம் எடுத்து கொடுத்ததே இல்லையே, சாரி தான் எடுத்து கொடுத்துருக்கேன். ஐயோ ஐயோ, என்னையே குழப்பி விட்டுட்டப்போ. ஏ கருவேப்பிலை, லைட்டா மிரட்டினாலும் பயந்துருவ போலயே. கொழுப்புடி கொழுப்பு உனக்கு. சரி, நேற்று நைட்ல இருந்தே ஒரு கிஸ் கேட்டுட்டு இருக்கேன். தரவே இல்லை. நேத்து நைட்ல இருந்தே கேட்டு கொடுக்கலனா தர விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். என்னடி சொல்ற? அப்போ தர விருப்பம் இல்லையா? ஆமாடா கருவேப்பிலை, ரொம்ப வலியுது, தொடச்சிக்க. என்னடி ரொம்ப கலாய்க்கிற? ஏ கருவேப்பிலை, உண்மையை தான்டா சொன்னேன், ரொம்ப வலியுது, தொடச்சிக்க. சி போடி. என்னம்மா பிரீத்தி, வீட்ல யாரும் இல்ல போலயே? ஐயோ அம்மா, எல்லாரும் உள்ளதான் இருப்பாங்க. அப்படியா பிரீத்தி? இந்த கூப்பிடுறேன். ஏ மரகதம், இதுக்கப்புறம் ஒரு அடி எடுத்து என் வீட்டுக்குள்ள வச்சேன், காலை தரிச்சு விடுவேன். தரிச்சு வெளியே போங்கடி. யார் வீட்டுக்குள்ள யார் வர்றது? அத்தை ஏன் கோவப்படுறீங்க? பொறுமையா பேசுங்க. சீ, வாய மூடடி. யாருக்கு யாரடி அத்தை? அத்தை குத்துன்னு கூப்பிட்டேன், அவ்வளவுதான் பாத்துக்க. என்னத்த இன்னும் என் மேல கோவமா தான் இருக்கீங்க போல. ஆடச்சி, வாய மூடு. எதுக்கடி இங்க வந்த? யார் குடியடி கெடுக்க வந்திருக்கீங்க? மரியாதையா வெளியே போங்கடி. ஏ மரகதம், வார்த்தையை ஆளந்து பேசு. இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும் யார் இந்த வீட்டை விட்டு வெளியே போறான்னு. ஐயோ அம்மா, பொறுமையா இருங்க. ஏண்டி, உனக்கெல்லாம் கொஞ்சமாச்சும் வெக்கம் மானம் சூடு சொன்ன இருக்காடி? எப்படி வெக்கம் கட்டு மானம் கட்டு திரும்ப இங்க வந்து நிக்கிற? அசிங்கமா இல்ல உனக்கெல்லாம்? ஒத்த உங்களை டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொன்னேன். டென்ஷன் ஆகி பிபி சுகர்னு ஏதாச்சும் வந்து ஹார்ட் அட்டாக்ல பொட்டுன்னு போயிட்டீங்கன்னா பழி ஏன் மேல விடுறதுக்கா? பொறுமையா பேசுங்க. டச்சி, வாய மூடு. உன்னை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு வருது. மரியாதையா வெளியே போறியா இல்ல நான் மூஞ்சில சுடுதண்ணி எடுத்து ஊத்தவா? என்ன சொன்னீங்க? சுடுதண்ணி எடுத்து ஊத்த போறீங்களா? எப்பா கிருஷ்ணா, ரியா இங்க வாங்கப்பா. என்னது கிருஷ்ணா ரியாவா? ஓ, ரெண்டு பேரும் வீட்ல தான் இருக்காங்களா? இளஞ்சோடிகள் அதான் வீட்ல இருக்காங்களா? வர சொல்ல அவங்களையும். எதுக்குடி இப்ப இங்க வந்திருக்க? எதுக்கு வந்திருக்க? கிருஷ்ணா, அப்பதான் கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன்டா, வா என்னன்னு போய் பாப்போம். ராட்சசி, சும்மா ரெடி. அம்மாக்கு வேற வேலையே இல்லை, சும்மா கூப்பிட்டு இருப்பாங்க. இல்லடா, ஏதோ கத்துற மாதிரி சவுண்ட் கேக்கு. ஏதாச்சும் சண்டையா என்னன்னு தெரியல, வாட போய் பார்க்கலாம். என்னவா இருக்கும்? ஏதாச்சும் பக்கத்து வீட்டுல அம்மா தான் எதுவும் தேவையில்லாம வாயை கொடுத்து சண்டையை போட்டுட்டு இருப்பாங்க. விடு, நம்மளுக்கு எதுக்கு வம்பு? சின்ன கிருஷ்ணா, நீ இப்படிலாம் பேசுற? லூசா நீ? எவ்வளவுதான் உங்க அம்மா மேல கோவம் இருந்தாலும் அவங்க உன்னோட அம்மா. அத முதல்ல ஞாபகம் வச்சுக்க. லூஸ் மாதிரி பேசாத, வா முதல்ல. ஐயோ ஐயோ, இவ வேற சொல்றது ஒண்ணும் கேட்க மாட்டான். வாமா தாயி, வா போவோம். இருங்கத்த, ஏன் அவசரப்படுறீங்க? எதுக்கு வந்திருக்கோன்னு நாங்களே சொல்றோம். பொறுமையா இருங்க, எல்லாரும் வரட்டும். ஆளும் மூஞ்சும் மண்டையும் ட்ரெஸ்ஸும் பார்க்க சகிக்கல. என்னது, என்னோட ட்ரெஸ்ஸை பார்க்க சகிக்கலையா? இந்த ட்ரெஸ்ஸோட ரேட் என்னன்னு உனக்கு தெரியுமா? சும்மா வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு. மாம்ஸ், சி வாய மூடு. மாம்ஸ் கீம்ஸ்னு ஏதாச்சும் சொன்னேன், வாய உடைச்சு பல்லெல்லாம் கலட்டிடுவான் பாத்துக்க. என்ன மாம்ஸ் நீ இவ்வளோ கோவப்படுற? என்ன பக்கத்துல ரியா இருந்தோன்னு கோவப்படுற மாதிரி நடிக்கிறியா என்ன? சி வாய மூடு. என்னடி ரியா, எப்படி இருக்க? ரொம்ப சந்தோஷமா இருக்க போலயே. உன் முகரைய பார்த்தாலே தெரியுதுடி. அதான் நான் வந்துட்டல, இதுக்கப்புறம் எப்படி சந்தோஷமா இருக்கன்னு நானும் பாக்குறேன். இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கு சும்மா தேவையில்லாம இங்க வந்து நின்று பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? ஏய், மரியாதையா வெளியே போடி. வெளியே போன்னு சொன்னேன். ஏ கிருஷ்ணா, என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? ஐயோ அம்மா, இருங்கம்மா, நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? நம்ம டென்ஷன் ஆகக்கூடாது. இதுங்களெல்லாம் டென்ஷன் பண்ணி பார்க்கணும்னு தானே இங்கே வந்திருக்கோம். ஏண்டி, எங்களை நிம்மதியா வாழ விடக்கூடாதுன்னு வந்திருக்கேடி. வெளியே போடி முதல்ல. ஏண்டி, உனக்கு அறிவில்ல? அடுத்தவங்க வீட்டுக்குள்ள எப்படி வந்து நிக்கியே? உனக்கு வெக்கமான சூடு சொன்ன இருக்காடி? ஓ அம்மா புத்தி தானே உனக்கு வரும், ஆக்கங்கட்ட புத்தி. அவளை இப்படிதான் தெரிஞ்சா ஒரு காலத்துல. நீ அதே மாதிரியே இருக்கேடி.
மரகதம், பார்த்து பேசு. தேவையில்லாம வார்த்தை விடாத. என்ன நீ ரொம்ப யோக்கியமா என்ன? தேவையில்லாம என் வாயை கிளறாத. ஏதாச்சும் அசிங்கமா ஏதாச்சும் சொல்லிடுவேன். நீங்கெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள நிக்கிறதே பாவம். முதல்ல வெளியே போங்க 2 பேரும். என்ன சொன்னீங்க? இது உங்க வீடா? வேற இது என்ன உன் அப்பா வீடு நினைச்சிட்டு இருக்கியா? வெளியே போடி. இது என் அப்பா வீடு இல்ல, என் வீடு. என்னது ஓ வீடா? என்ன சொல்லிட்டு இருக்க? மரியாதையா வெளியே போயிரு. சும்மா இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. மாம்சு, நான் உண்மையதான் சொல்றேன். இது என் வீடு. ஏ பிரீத்தி, உனக்கு என்ன கிறுக்கதம் பிடிச்சிருச்சா என்ன? லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. என்ன அத்தை, எல்லாம் மறந்துட்டீங்க போலயே. என்னடி மறந்தாங்க? என்ன மறந்தாங்க? இந்த வீடு என் பேர்ல இருக்கு. என்னது உங்க பேர்ல இருக்கா? ஐயோ அத்தை, அதெல்லாம் 1 மாசத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் இந்த வீடு என் பேர்ல வந்துருச்சு. என்ன யாரும் நம்ப மாட்டீங்க போலயே. அத்தை, உங்களுக்கு நான் வேணா ஞாபகப்படுத்தவா? என்னடி சொல்ற? ஐயோ அத்தை, 1 மாசத்துக்கு முன்னாடி பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். உங்க கையெழுத்து போட்டு கொடுத்தீங்களே, அதுக்கு கீழே வெத்து பத்திரத்தை வச்சு நான் கையெழுத்து வாங்கிட்டேன். உங்களுக்கு தெரியாதுல்ல? என்னடி சொல்ற? ஆமா அத்தை, வீடு என் பேருக்கு வந்து 1 மாசத்துக்கு மேல ஆகுது. பாவி பாவி, நீலாம் நல்லா இருப்பியாடி, விளங்குவியாடி. இப்படி எனக்கே தெரியாம என் கையெழுத்த வாங்கி இப்படி என் வீட்டை வாங்கிட்டியாடி. நீலாம் நல்லா இருப்பியாடி. இந்த பாருங்க அத்தை, உங்க சாபம்லாம் என்னை எதுவும் பண்ணாது. இப்பத்துல இருந்து இது என்னோட வீடு. 1 மாசம் உங்களை விட்டு வச்சதே பெருசு. கிருஷ்ணா, இவன் என்ன என்னதெல்லாமோ சொல்லிட்டு இருக்கா? என்ன மாம்ஸ், அப்படியே ஷாக்காய் நிக்கிறீங்க போல. என்ன நம்ப மாட்டீங்களா? பத்திரத்தை காமிச்சாதான் நம்புவீங்களா? அம்மா, அந்த பத்திரத்தை எடுங்க. பிரீத்திமா, அவங்க கையிலலாம் கொடுக்காத, இங்கே நின்று காட்டு. பார்த்துக்கோங்க, எல்லாரும் பார்த்துக்கோங்க. கீழே அத்தையோட கையெழுத்து இருக்கு, சைடில் என்னோட கையெழுத்து இருக்கா? வீடு என் பேருக்கு வந்துருச்சு. கிருஷ்ணா, இவ என்ன இவ்வளோ மோசமா பண்ணியிருக்கா? சேண்டி, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்ன ஏமாத்தி என் வீட்டு உன் பேர்ல எழுதியிருப்ப. வாய மூடு, சும்மா நின்று கத்திட்டு இருக்காத. நானும் அத்தையாச்சா கொஞ்சம் மரியாதையா பேசணும்னு பேசிட்டு இருந்தா ஓவரா பண்ணிட்டு இருக்க. இப்போ நான் நினைச்சா உங்க அவ்வளவு வரையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியும். வாய மூடிட்டு இருங்க. ஏ பிரீத்தி, நீ திரும்ப திரும்ப ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்க. சாரு, நான் தப்பு பண்றேனா? எப்பா கிருஷ்ணா, இடம் மன்னிச்சிருப்பா. என்னாலப்பா உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா? இவ இப்படி என்ன ஏமாத்தி வாங்கினது எனக்கே தெரியாதுப்பா. அத்தை, நீங்க எதுக்கு அழுகுறீங்க? ஏமாத்தி வாங்கின அவளே இப்படி நிக்கா. நம்ம ஏத்த ஃபீல் பண்ணணும்? இது நம்ம வீடு. ஏய், என்ன சொன்ன? இது என் வீடு. மரியாதையா சட்டி பெட்டியெல்லாம் கிளப்பிட்டு வெளியே போங்க. அப்படி சொல்லுமா பிரீத்தி? இன்னும் 2 மணி நேரத்துல எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே போல. நடக்கிறது வேற. உன் இஷ்டத்துக்குலாம் வெளியே போக முடியாது. இது எங்களோட வீடு. என்ன மாம்ஸ், கோவமா? வாய மூடு. முதல்ல மாம்ஸ் மாம்ஸ்னா வாயை கிழிச்சிருவேன். சரி, உங்க எல்லாருக்கும் பாவம் பார்த்து 1 வாரம் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள வீட்டை காலி பண்ற வழியை பாருங்க. என்னம்மா பிரீத்தி, 1 வாரம் டைம் கொடுக்குறேன்னு சொல்றேன். இப்பவே எல்லாரையும் காலி பண்ண சொல்லு. அம்மா இருங்கம்மா, அவசரப்படாதீங்க. ஏற்கனவே கொடுத்த ஷாக்ல இருந்தே இன்னும் யாரும் வெளியே வரல. இப்பவே வீட்டை காலி பண்ண சொன்னா எங்க போய் நிற்பாங்க? தெருவுல தான் போய் நிற்கணும். 1 வாரம் டைம் கொடுக்கலாம். அத்தை, 1 வாரத்துல காலி பண்ணிருங்க. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு ஒண்ணு கொலை பண்ணிட்டு இப்பவே நான் ஜெயிலுக்கு போயிடுறேன்டி. அத்தை விடுங்க அத்தை, எதுவா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம். இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவளுக்கு முன்னாடி நம்ம சரிசமமா நிக்கிறதே தப்பு. என்னடி ரியா, வாய் ரொம்ப ஓவரா பேசுற. என்ன சீ, வாய மூடு. உன்ன மாதிரி ஒரு கேவலமான பிறவியை நான் பார்த்ததே இல்லை. ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்க? சீ, வாய மூடு. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ இவளுக்கு அம்மாவா இல்ல மாமாவா? அசிங்கமா இல்ல? ஒரு அம்மாவா இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்தை செய்யறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? என்னெல்லாம் எந்த லிஸ்ட்ல வைக்கிறதே தெரியல. சீ, பொண்ணை இப்படி கூட்டி கொடுத்துட்டு சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு. இப்படி அடுத்தவங்க சொத்தை நீ அபகரிக்க பாக்குற. சரியா, நீ ரொம்ப பேசுற. வாய மூடிட்டு போயிரு. இதுக்கு மேலேயே என்ன தேவையில்லாம பேச வைக்காத. அம்மா விடுங்கம்மா, அவ ஏதோ வயிற்றுச்சல்ல பேசுறா. இனிமே இங்க தானே இருப்பாங்க, பார்த்துக்கலாம். எவ்வளவு திமிரு இவளுக்கு. திமிரு பிடிச்ச கழுத. ஒன்னும் இல்லைனாலும் அந்த வாய் பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அம்மா, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? என்னப்பா கிருஷ்ணா,
நான் வேணும்னு எதுவும் பண்ணலப்பா. ஆமா, நீங்க தானே அவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுனீங்க. அதான் இப்ப இந்த ஆட்டம் ஆடிட்டு இருக்கா. கிருஷ்ணா நீ சும்மா இரு. நீ எதுக்கு முதல்ல அத்தையை திட்டுற? அத்தை என்ன வேணும்னு பண்ணாங்க? எல்லா நேரம் நீங்க பண்ண தப்பால இப்ப இதுங்கெல்லாம் இங்க வந்து நின்னு பேசிட்டு இருக்குதுங்க. ச்சே. என்னப்பா கிருஷ்ணா, நான் வேணும்னு எதுவும் பண்ணலப்பா. கிருஷ்ணா இதுக்கப்புறம் நீ அத்தையை பார்த்து ஒரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான் பாத்துக்க. இவ பண்ண தப்புக்கு அத்தை என்ன பண்ணுவாங்க? பேசாம போ, பாத்துக்கலாம். எம்மாடி ரியா, நான் வேணும்னு எதுவும் பண்ணலம்மா. அத்தை எனக்கு புரியுது அத்தை, பாத்துக்கலாம் வாங்க. பிரீத்தி. என்னம்மா? என்ன பிரீத்தி, இப்போ உடனே காலி பண்ண சொல்லியிருக்கலாம்ல, ஏன் ஒரு வாரம் உங்களுக்கு டைம் கொடுத்த? அம்மா கல்யாண டைம்ல நம்மளை அசிங்கப்படுத்தினதெல்லாம் மறந்துட்டீங்களா? அதுக்கு பதிலுக்கு இவங்களுக்குலாம் கொடுக்க வேண்டாம். அதுக்கு தான் அந்த ஒரு வாரம் டைம். நான் என்ன உங்களுக்காக பாவம் பார்த்து கொடுத்தேன்னு நினைச்சிங்களா? அப்படிலாம் இல்லம்மா, நம்மளை பழி வாங்கினதுக்கு அவங்களையும் நம்ம திரும்ப பழி வாங்கணும். அதுவும் கரெக்டு தான் பிரீத்தி, பார்த்துக்கலாம். இனிமே தெரியும் இந்த குடும்பத்துக்கு இந்த பிரீத்தி யாருன்னு.